பச்சை மலையில் சைனிக் பள்ளி கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என பெரம்பலூர் மக்களவை தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் சிங்களாந்தபுரம் கிராமத்தில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பெரம்பலூர் பச்சை மலையில் சைனிக் பள்ளி கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துறையூர் பெரிய ஏரி தூர்வாரப்படும் என கூறினார். தன்னை எம்பியாக தேர்ந்தெடுத்தால் சிங்களாந்தபுரம் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். தான் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கனவு திட்டமாக உள்ள ரயில்வே திட்டத்தை உறுதியாக நிறைவேற்றுவேன் என கூறினார். சிங்களாந்தபுரம் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்படுவதுடன் கால்நடை மருத்துவமனையும் அமைக்கப்படும் என அவர் தெரிவித்தார். அப்போது இலவச திட்டத்தின் மூலம் SRM கல்லூரியில் படித்த பிரகதீஸ்வரன் என்ற மாணவர் டாக்டர் பாரிவேந்தரை சந்தித்து நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து கண்ணனூர் பகுதியில் பிரச்சாரம் செய்த டாக்டர் பாரிவேந்தர் 1200 மாணவர்களுக்கு உயர்கல்வி தருவேன் என்று கூறியதை நிறைவேற்றியதாக குறிப்பிட்டார். 1500 ஏழை குடும்பங்களுக்கு உயர் மருத்துவம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். ஊழல் செய்யும் திமுக வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றும் ஊழல் கட்சிகள் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மோடியின் கரத்தை வலுப்படுத்த ஊக்கப்படுத்த தாமரைக்கு வாக்களியுங்கள் என வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து கண்ணனூர் பாளையம் கிராமத்தில் பரப்புரை மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது தான் எம்பியாக என்னென்ன செய்தேன் என்பதை பள்ளி குழந்தை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பது போல தான் செய்த பணிகளை பட்டியலிட்டு புத்தகமாக வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளதாகவும் மோடியை விட்டால் நமக்கு நல்லவர்கள் கிடைக்க மாட்டார்கள் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். 50 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அதேபோல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளவிட்டு இருக்கிறீர்கள். என்ன செஞ்சாங்கன்னு பாரு. மிஞ்சியது ஊழல் தான், லஞ்சம் ஊழல். அது ஊழல் செய்யும் கட்சிகளை ஆதரிக்க கூடாது மட்டுமல்ல, குடும்ப ஆட்சி செய்கிற அந்த கட்சிகளையும் நீங்கள் தயவுசெய்து தவிர்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப 2வது இந்த முறை வருகிற பொழுது மேலும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். அதுதான் முன்னாடி சொன்னது 1200 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள படிக்க வைக்கிறது. இன்னொரு வாக்குறுதி, நீங்கள் எனக்கு வெற்றி பெற செய்தால் 1500 குடும்பங்களுக்கு உயர் மருத்துவம் செய்யப்படும்.